திமுக பேசுற அரசியலால வருகின்ற கூடுதல் சுமை. அந்த சுமையை எதிர்கொண்டுதான் களத்துல நாங்க அந்த சுமையை எதிர்கொள்ளும் கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற இந்த ஆளுங்கட்சிக்கு வந்து எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ரமேஷ் தான் அப்படி பண்றாரு. அதே ரமேஷ் தான். அதாவது திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் நான் வந்து நேர்மையின் சிகரம்னு கியூல நின்று ரைட் எல்லாம் போனார்ல, அதே அமைச்சர். அவரேதான். அப்புறம் முறுக்கு பாக்கெட்ல எடுத்து முறுக்கு எக்ஸ்பிரி டேட் எல்லாம் தெரினார்ல, அதே அமைச்சர் தான். அதே அமைச்சர் தான். உச்சநீதிமன்ற உத்தரவின் பேர்ல அந்த இடத்தை மீட்டெடுத்து அது கோவிலோட கார் பார்க்கிங்கா பயன்படுத்திட்டு இருக்க அந்த இடத்தை 120 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த இடத்தை வெறும் 2 கோடி ரூபாய்க்கு என்ஓசி பின்னாடி எவ்வளவு மாறிச்சு தெரியல, 2 கோடி ரூபாய்க்கு அந்த இடத்தை வந்து பத்திரப்பதிவு அமைச்சரோட உறவினருக்கு செய்யணும். அமைச்சரோட உறவினர் கொடுத்ததுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பலாபலனா அவரை துணை ஆணையரா நியமிக்கிறது. துணை ஆணையரா நியமிக்கிறதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த ரெஜிஸ்ட்ரார் டெப்டேஷன்ல போயிட்டு அது டெப்டேஷன் வர ஒரு ரெஜிஸ்ட்ரார் வச்சு அதிகார துஷ்பிரயோகம். இதை விட வேற யார் இதை எளிமையா செஞ்சிருக்க முடியும்? இதை விட வேற எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இது எளிமையா செஞ்சு அந்த ஆசீர்வாதம் தாவேகாவுக்கு தான் இருக்கு. ஒரு நல்ல போர்வை, நல்ல பிள்ளைங்கிற ஆசை, அந்த போர்வைக்குள்ள இருக்கிற ஆசை. முதலமைச்சர் ஊழல் பத்தி பேசுறாரு. லஞ்சம் கடன் கொடுக்காதீங்க. எங்க அண்ணனோட ஆட்சின்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய வன்மமான கருத்து. இந்த பக்கம் பார்த்தோம்னா ஊழல் ஒழிச்சிட்டோம் வேற, பின்னாடி குசி ஆனந்தம் நம்மளோட ரமேஷும் இருப்பாங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்து நாங்க லஞ்சம் போதைப் பொருள் திமுக தான் அதிகமா இருக்கு அப்படி பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா கில்லி சார். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. இன்றைய நிகழ்வு நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தோழர் துரை தமிழ்ச்செல்வன் இணைகிறார். தோழர் வணக்கம். பழனி முருகன் கோவில் இன்றைக்கு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை இன்றைக்கு மோசடியாக பத்திரப்பதிவு செய்திருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு. முதற்கட்டமா அவங்களுடைய பார்வை பற்றி. பழனி மட்டும் இல்ல, கரூர்லயும் இருக்கு. கரூர்ல கிட்டத்தட்ட 25,000 கோடி மதிப்புள்ள இடங்கள் வந்து இன்னைக்கு பத்திரப்பதிவு செய்வதற்கான ஏதுவாக உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. இது வந்து திமுகவுக்கு ஒரு சவால் இருக்கும் எப்பொழுதுமே. எப்படின்னா கோவில் பிரச்சனைகள் வந்து திமுக வந்து தவறா கையாளுது. ஏன்னா கூடுதல் சுமை, அது கூடுதல் பொறுப்பு திமுகவை பொறுத்தவரை. ஏன்னா கடவுள் மறுப்பு இயக்கம் அது மட்டும் இல்ல, அறிவுதான் சிறந்ததுன்னு சொல்ற இயக்கம். அவர்களுக்கு வந்து எளிதா அவர்கள் மீது ஒரு குறை வந்து சொல்லிட முடியும். எப்படி சொல்ல முடியும்னா, கடவுளுக்கு எதிராக செயல் இருக்கு, கோவில்னாவே பிடிக்காது. கிட்டத்தட்ட 10,000 கோயில்களுக்கு மேல குடமுழுக்கு பண்ணி வைத்த திராவிட முன்னேற்ற கழகம் விமர்சிக்கப்படும். 3,500 கோயில்களுக்கு மேல இருக்கிற இடங்களை வந்து மீட்டெடுத்து கிட்டத்தட்ட 1,25,000 கோடி இடங்கள் வந்து மதிப்புள்ள இடங்கள் மீட்டெடுக்கப்பட்டுச்சுன்னு கடந்த ஆட்சியில நாங்க சொன்னோம். அது செவி சாய்க்க மாட்டாங்க. ஏன்னா அதை தாண்டிட்டு இந்த இயக்கம் பேசுகிற அரசியல், இந்த இயக்கம் முன்னெடுக்கின்ற மக்கள் சார்ந்த பிரச்சனைகள், சனாதனத்துக்கு எதிரான குரல், இதெல்லாம் மட்டும்தான் அவர்களால் பார்க்கப்படும். இன்னைக்கும் கூட கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்றாங்க, ரமலானுக்கு வாழ்த்து சொல்றாங்க. ஆனா தீபாவளி பொங்கல் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க. இதுதான் விமர்சனம். ஏன்னா கூடுதல் சுமை திமுக பேசுற அரசியலால வருகின்ற கூடுதல் சுமை. அந்த சுமையை எதிர்கொண்டுதான் களத்துல நாங்க நினைக்கிறோம். அந்த சுமையை எதிர்கொள்றோம், கூடுதல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆனா இன்னைக்கு வந்திருக்கிற இந்த ஆளுங்கட்சிக்கு வந்து எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. குறிப்பா பழனியில என்ன நடந்திருக்கு? பழனியில வந்து கிட்டத்தட்ட 1.16 ஏக்கர் மதிப்பு அந்த இடம். இப்ப அந்த கார் பார்க்கிங்கா செயல்படுது. கடந்த ஆட்சியில வந்து அந்த இடத்தை மீட்டு எடுத்திருக்கும். கடந்த ஆட்சியில வந்து அது வந்து எப்படி இருந்ததுன்னா, சின்ன சின்ன கடைகள்லாம் இருந்தது. அந்த கடைகள்லாம் அகற்றப்பட்டு கடந்த ஆட்சியில வந்து அந்த கோவில் இடங்கள் உரிமையாளர்கள்னு சொல்லக்கூடிய, கடந்த காலத்திலிருந்து வரலாறு காலத்திலிருந்து உரிமையாளர்கள் சொல்லக்கூடிய எங்களுக்கு இடம்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் வழி போய் அவர்கள் வந்து வழக்கு முறையிட்டாங்க. அந்த வழக்கு முறையீட்டில் கோயிலுக்கு தான் சொந்தம்னு அது தீர்ப்பாயிருக்கு. நீதிமன்றம் தீர்ப்பு வந்திருக்கு. கடந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இடத்தை சமன் செய்து சுத்தம் செய்து இன்றைக்கு கார் பார்க்கிங்காக பழனி தண்டாயுதபாணியில் அதை பயன்படுத்தி கொண்டிருக்காங்க. இதுல மோசடி நடந்தது எப்படி, யார் மூலியமா நடந்தது? இப்ப அந்த இடத்த அவர்கள் ஏற்கனவே உரிமை கொண்டிருந்தாங்க இல்லையா, அவர்கள் சார்பாக வேறொரு தொழிற்சாலை சம்பந்தமாக ஒருத்தருக்கு வந்து அந்த இடத்தை வந்து விற்பனை செய்து அப்ப சுப்ரீம் கோர்ட்டோட கண்டினியூட்டி நான் சொல்றேன். சுப்ரீம் கோர்ட் என்ன பண்றது, அந்த இடத்த வந்து
கண்காணிக்கிறது தக்கர் ஒருத்தரை நியமி. தக்கர் தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த லேண்ட். அவர் தான் கோவில் சார்பா இருக்க தக்கர் யாருன்னா அந்த இடத்தினோட உரிமையாளராக கருதப்படுவார். இந்த மாரிமுத்துன்ற ஒரு அதிகாரி. மாரிமுத்துன்ற ஒரு அதிகாரி. அந்த இடத்துல அந்த பொறுப்புல யார் இருக்காங்களோ அவர்கள் வந்து அந்த இடத்தின் உரிமையாளர் கிட்டத்தட்ட அவர்தான். அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த இடம் வந்து கண்காணிப்புல இருக்கும். அவரோட கண்காணிப்பு. அப்ப அந்த இடத்துல எந்த வேலை நடந்தாலும் இவரோட உத்தரவு, அவரோட உத்தரவின் பேர்ல நடக்கும். யாரு? தக்கரோட உத்தரவின் பேர்ல நடக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு இடத்த அமைச்சரோட உத்தரவின் பேர்ல, அமைச்சரோட ரிலேட்டிவ் சொந்தக்காரங்களுக்கு அந்த இடத்த வந்து எந்த அமைச்சர் உத்தரவு பேர்ல? அந்த துறையோட அமைச்சர், இன்டர்னல் துறை அமைச்சர் திரு ரமேஷோட. வெளிப்படையா உடைச்சு பேசுவோம். அவர்தான், வேற யாரு? அப்புறம் அந்த துறை வந்து அவர் தானே அமைச்சர். ரமேஷோட உத்தரவின் பேர்ல அவரோட சொந்தக்காரங்களுக்கு அந்த இடத்த வந்து ரமேஷா அப்படி பண்றாரு. ரமேஷ் தான் அப்படி பண்றாரு. அதே ரமேஷ் தான். அதாவது திருச்செந்தூர் கோயிலுக்கு போய் நான் வந்து நேர்மையின் சிகரம்னு கியூல நின்று ரைட் எல்லாம் போனார்ல, அதே அமைச்சர். அவரேதான். அப்புறம் முறுக்கு பாக்கெட்ல எடுத்து முறுக்கு எக்ஸ்பிரி டேட் எல்லாம் தெரினார்ல, அதே அமைச்சர் தான். அதே அமைச்சர் தான். அவர் வந்து ஒரு ஆகப்பெரிய அறிவாளி. அவர் நீங்க ராஜ்மோகன் வரிசையில, நம்ம லைலா காலேஜ் ஓனர் வரிசையில அவர் ஒரு ஆகப்பெரிய அந்த டாப் 10ல அவருக்கு இடம் இருக்கு. கட்டாயம் இடம் இருக்கு. ஏன்னா அவர் தான் மஃப்டியில போய் தம்பி யார்பா நீ அமைச்சரே கிடையாது நெவர் பாபுன்னு கோவில்ல சொன்னபோது இல்ல நான் அமைச்சர் நானு அப்படின்னு கூப்பிட்டு பிரஸ் மீட் வச்சு நான் வந்து ஊழல் ஒழிச்சிட்டேன், கோவில் இனி பாரு கோவில். நேற்று ஒரு தம்பி வீடியோ போட்டிருக்கேன் பழனியில இருந்து, சாரி திருச்செந்தூர்ல இருந்து. நான் திருச்செந்தூரை மீட் எடுக்க போறேன், எங்க அண்ணனுக்கு ஒண்ணா எங்க அண்ணனே அடிப்போம்டாங்க, எனக்கு எங்க தாவேக்காரன் தான், நான் தாவேக்க தேவையில்லை, எனக்கு யாரும் தேவையில்லை. ரமேஷ்க்கு அத்தனை வீடியோ அனுப்பிச்சிருக்கேன், ரமேஷ்க்கு அத்தனை போட்டோ அனுப்பிச்சிருக்கேன், அவர் பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவர் வந்ததுக்கு, அவர் அமைச்சரானதுக்கு அப்புறம் தான் பிரச்சனைகள் அதிகமா இருக்குன்றான். அந்த தம்பியோட காணொலியில அதான் இருக்கு. என்னன்னா நீங்க அமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி கூட இவ்வளவு பிரச்சனை கிடையாது, இப்ப இவ்வளவு பிரச்சனை இருக்கு. நானே ஒரு 2000 பேரை வந்து கூட்டிட்டு போய் கோயில் நுழைவு போராட்டம் செய்வேன், ஆலய நுழைவு போராட்டம். எத்தனை பேர் வந்தாலும் பரவாயில்ல, என் பின்னாடி திருச்செந்தூரை திரண்டு வரும், வரட்டும் நீயா நானும் பாத்துக்கலாம். தம்பி யார் அவரு? அவர் வந்து தாவேக்கு ஆதரவாளர். அவர் வந்து அப்ப நண்பர் ரமேஷால பாதிக்கப்பட்ட நபர். ஏன்னா அவரு தான் கூர்ச்சி விட்டு போயிருக்கு, தம்பி நீ எதா இருந்தாலும் அண்ணன் சொல்லி அண்ணன் பாத்துக்கிறேன்டா, எது இருந்தாலும் வந்து அண்ணனுக்கு வந்து வீடியோ அனுப்புன்னு இருக்காரு. அந்த தம்பி வந்து உண்மை நினைச்சிட்டு என்ன பண்ணிருக்க, அப்படியே திருச்செந்தூர் வீடியோ எல்லாம் கலெக்ட் பண்ணி ஆனா எங்க எவ்வளவு மோசடி நடக்குது, இங்க எவ்வளவு மோசடி நடக்குது, இந்த மோசடி எல்லாம் கோயில் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் வீடியோவா அனுப்பிச்சுட்டு இருக்காரு. அடுப்பான அமைச்சர் என்ன பண்றாரு, இவன் என்னன்னா ஒரு பேஜுக்கு சொல்லிவிட்டு வந்தா வீடியோவா அனுப்பிச்சுட்டு இருக்கான், போடுறா நம்பர் பிளாக்னு பண்ணிட்டாரு. அதுக்கு தம்பி கடுப்பாயிட்டு அப்படி பழனிக்கு வந்துடும். ஆமா, கடுப்பாயிட்டு வெளில வந்திருக்காரு. பழனியில என்ன நடந்திருக்குன்னா, இந்த 120 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த இடத்த, அந்த நிலத்தை வந்து அமைச்சரோட உறவினருக்கு வந்து 2 கோடி ரூபாய்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காங்க. எப்படின்னா 2 கோடி ரூபாயை வந்து வாங்கிக்கிட்டு 120 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த இடத்த வந்து பத்திரப்பதிவு செஞ்சு கொடுத்துருக்காங்க. என்ஓசி கொடுத்துருக்காரு தக்கரை வந்து இது கோவில் இடம் இல்லை. எப்படி நீங்க உச்சநீதிமன்ற உத்தரவின் பேர்ல அந்த இடத்த மீட்டெடுத்து அது கோவிலோட கார் பார்க்கிங்கா பயன்படுத்திட்டு இருக்க அந்த இடத்த 120 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த இடத்த வெறும் 2 கோடி ரூபாய்க்கு என்ஓசி பின்னாடி எவ்வளவு மாறுச்சு தெரியல, 2 கோடி ரூபாய்க்கு அந்த இடத்த வந்து பத்திரப்பதிவு அமைச்சரோட உறவினருக்கு செய்யப்பட்டிருக்கு. எப்படி இவ்வளவு துணிச்சலா பண்ணிருக்காங்க? அதான் உங்களுக்கு ஆரம்பத்துல நான் சொன்னேன்ல, திமுகவுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி. டிஎம்கே பேசினா அது தப்பு. இப்போ ஒரு புதுக்களத்துல ஒண்ணு இருக்கு, எந்த மாற்று அரசியலும் திமுக பேசுச்சுன்னா அது தப்பாயிடும். நீங்க பண்ணாததா, நீங்க பேசாததா, இதை கரெக்டா சென்ஸ் பண்ணிருக்காரு ரமேஷ் நான் நினைக்கிறேன். அமைச்சர் இதை கரெக்டா சென்ஸ் பண்ணிருக்காரு. இதை நம்ம பண்ணோம்னா அவனை எதுவும் கேட்க மாட்டான், திமுக காரன் பண்ணாதானே கேட்பானுங்க. நம்ம வந்து ஏற்கனவே ஒரு மேம்பட்ட சமூகத்துல சேர்ந்தவங்க, அப்புறம் நமக்கு கோயில் இல்லாத உரிமையா, இந்த பார்வையா தான் இருக்கும். இந்த பார்வையின் பேர்ல தான் அவர் அமைச்சரோட உறவினருக்கு இந்த இடத்த வந்து பத்திரப்பதிவு செஞ்சு கொடுத்துட்டு அவர் நம்ம மாரிமுத்துக்கு அடுத்த நாளே ப்ரொமோஷன். துணை ஆணையரா வந்திருக்காரு. இந்து சமய அறநிலையத்துறையில துணை ஆணையரா நியமிக்கப்பட்டு 2 நாள்ல. இது பண்ணதுனாலயா? இது ஆமா, வேலையை சுமூகமா பண்ணி கொடுத்து வேற என்ன இருந்திருக்க முடியும்? அவர் கடந்த ஒரு 3 ஆண்டுகளாக வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. பண்ணி கொடுத்த 2வது நாள்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நடந்த 2வது நாள்ல இங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு ரெஜிஸ்ட்ரார் வந்து லீவ்ல இருக்காரு. டெப்டேஷன்ல வேற ரெஜிஸ்ட்ரார். ஆமா டெப்டேஷன்ல வேற ரெஜிஸ்ட்ரார் கூப்பிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இந்த லேண்டை. இவ்வளவும் இப்ப பொதுவா இந்த நில மோசடி நடந்தாவே அதுவும் அந்த ரெஜிஸ்ட்ரார் வந்து வேற ஒரு அழுத்தத்தின் காரணமா லீவ் போடுறாரு அப்படின்றத ஒரு சாதாரண நிகழ்வா பார்க்க முடியாது. அவர் வந்து திட்டமிட்டு அவருக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு லீவ் போடுறாரு. டெப்டேஷன்ல வேற ஒரு ரெஜிஸ்ட்ராரை வச்சு அந்த லேண்டை வந்து அழகா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி ரெஜிஸ்ட்ரார் வரல, சம்பந்தப்பட்ட தக்கருக்கு கூடுதல் துணை ஆணையரா போடுறது, இதெல்லாம் வந்து சாதாரண நிகழ்வு இல்லை. இதெல்லாத்தையும் நினைச்சு பாருங்க. சுப்ரீம் கோர்ட்டு கொடுத்த தீர்ப்பு, அந்த தீர்ப்பை ஒட்டி ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு தக்கர் அனுமதி கொடுத்தது, என்ஓசி கொடுக்கறது. அதுக்கப்புறம் 120 கோடி ரூபாய் பெருமான உள்ள இடத்த 2 கோடி ரூபாய்க்கு அமைச்சரோட உறவினருக்கு கொடுத்ததுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு பலாபலனா அவரை துணை ஆணையரா நியமிக்கிறதுக்கு முன்னாடி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அந்த ரெஜிஸ்ட்ரார் டெப்டேஷன்ல போயிட்டு டெப்டேஷன்ல வர ஒரு ரெஜிஸ்ட்ரார் வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்றாங்க. அதிகார துஷ்பிரயோகம். இந்த அமைச்சருடைய உறவினர் எந்த அடிப்படையில் சொல்றீங்க? அவரே ஒத்துருக்குதாங்க, அப்படிதான் தகவல் வருது. ஏன்னா அவர் ஏதோ ஒரு விதத்துல வந்து அமைச்சரோட சொந்தக்காரர் அவர். இது பொது வெளியில வர தகவல். இது
அந்த தகவலை வந்து உறுதியும் படுத்தியிருக்கோம். எப்படி உறுதிப்படுத்திருக்கோம்னா அமைச்சருக்கு அமைச்சரோட வந்து அந்த கோவில்ல ஏற்கனவே அவர்களோட வந்திருக்காங்க. அந்த இடத்த அவங்க அமைச்சரோட பார்த்து அந்த கோவில்ல இருந்து வர தகவல், நம்ம கோவில் அந்த இடத்த ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த லோக்கல் பீப்புள்ஸ்ல இருந்து வர தகவல் இது. அப்ப இந்த தகவல் வந்து தாவேகா சார்பா ஏன் மறுக்கல அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. தாவேகா சார்பா அது என்ன நடவடிக்கை எடுக்க போறாங்க? ஏன்னா மக்களோட பணம் இது, கோவிலோட பணம். அந்த கோவிலோட பணத்தை நிலத்தை வந்து அபகரிச்சுட்டு அவ்வளோ அவசரமா ஒரு தக்கருக்கு வந்து துணை ஆணையர் நியமனத்தை கொடுத்துட்டு இதற்கு பின்னாடி நடந்திருக்கின்ற அரசியல் என்ன அப்படின்ற கேள்வி இருக்கு. இந்த அரசியல் வந்து சாதாரணமானது இல்லை. இதுதான் நான் சொன்னேன், மீண்டும் சொல்றேன். இப்ப நாங்க செஞ்சோம்னா அதுக்கு கூடுதல் சுமை இருக்கு. ஒரு நல்லது செய்ய போனாவே திமுக கூடுதல் சுமை இருக்கு கோவில் விஷயத்துல. அப்ப அது பார்வை எப்படி இருக்கும்? திமுக காரங்க தப்பதான் செய்வாங்க அப்படின்ற ஒரு பார்வையை இது பொது வெளியில விதைச்சிருக்காங்க. அதான் சனாதனம். அந்த துறையை சேர்ந்த அமைச்சர் அவர் எந்த சமூகத்தை சேர்ந்தவர், அவர் செய்தால் எதுவும் தவறு இருக்காது. இதற்கு பின்னாடி பல படிக்கட்டுகள் இருக்கு, படிநிலைகள் இருக்கு. இந்த படிநிலைகள் ஒவ்வொன்றையும் பிரேக் பண்ணிட்டு தான் அவர் ரெஜிஸ்ட்ரேஷன் வந்திருக்கு. சமீப காலமா இவர் எந்த ஆய்வும் மேற்கொள்றது இல்லை, எங்கேயும் போறது இல்லை. காரணம் இந்த வேலையா இருந்திருக்கு. இந்த வேலையை தான் இருந்திருக்கு. இதை முதல்ல முடிப்போம். இது முதல் கிட்டத்தட்ட அது ஒரு ஃபேமிலி அசைன்மெண்ட் மாதிரியே. ஏன்னா இவர்கள் சம்பந்தப்பட்ட அந்த இடத்த சேர்ந்த ஹைகோர்ட் சுப்ரீம் கோர்ட் வரையும் போனவங்க இவர்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமா பணம் வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் சிறு பணம் வாங்கி சிறு பணம் வாங்கி தான் அந்த பணத்தை கொடுக்கணும், இல்லை லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனை முடிக்கணுன்ற கட்டாயம் வந்ததுனால தான் அந்த பணத்தை வாங்கின அந்த பிரைவேட் கம்பெனி வந்து இந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்ணுது. அந்த கம்பெனி தான் அமைச்சரோட ரிலேட்டிவ். அந்த பணம் கொஞ்சம் கொஞ்சமா பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? இதற்கு இன்னைக்கு இல்லை, இவர்களோட கனவு. இந்த கனவு எப்படி நிறைவேறி இருக்குன்னா, கொஞ்சம் கொஞ்சமா பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க இல்லையா? அவர் கேட்பாரு, இந்த இடத்த உரிமையாளர், அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இடத்த உரிமை கொண்டவங்க, எங்களுக்கு சொந்தம்னு கொண்டாடினவங்க வந்து அந்த பிரைவேட் கம்பெனிட்டு இருந்து பணம் வாங்கியிருக்காங்க. இந்த பிரைவேட் கம்பெனி இன்னைக்கு இந்த எக்ஸிகியூஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கு. அப்படிதான் இந்த பிரைவேட் கம்பெனி இந்த எக்ஸிகியூஷன் கம்ப்ளீட் பண்ணிருக்கு. இந்த பிரைவேட் கம்பெனிக்கு முன்னாடி இருந்த இந்த இடத்து ஓனர்கள் தான் சுப்ரீம் கோர்ட் வரையும் போய் மேல்முறையீடு செஞ்சாங்க. அதற்கு பணம் கொடுத்து அந்த பிரைவேட் கம்பெனி தான். அப்ப மேல்முறையீடு செஞ்சு மேல்முறையிலும் தோத்து போய் இன்னைக்கு ஒரு சாதாரண குறுக்கு வழியில இவ்வளவு தூரம் போயிருக்கவே தேவையில்லை. ஆட்சியில இருந்தா சுப்ரீம் கோர்ட் வழி போய் ஆணை வாங்கிட்டு வந்து வச்சிருந்த பிறகு அது ரொம்ப எளிதாக முறியடிக்கப்பட்டு ஒருத்தருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் 2 கோடிக்கு பண்ணி கொடுக்க முடியுது அப்படின்னா அதிகார துஷ்பிரயோகம். வேற என்ன? இதை விட வேற யார் இதை எளிமையா செஞ்சிட முடியும்? இதை விட வேற எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும் இது எளிமையா செஞ்சிருக்கு. அந்த ஆசீர்வாதம் தாவேகாவுக்கு தான் இருக்கு. ஒரு நல்ல போர்வை, நல்ல பிள்ளைங்கிற ஆசீர்வாதம், அந்த போர்வைக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம். இப்ப கூட அவர் பார்க்க இளைஞரா இருக்காரு. அமைச்சரே இல்ல முதலமைச்சர் சொல்றீங்களா? இல்ல ரமேஷ் அவர்களே. ரமேஷ், ஆமா, அவர் அமைச்சரா இருக்கிறது ஒரு பெரிய குவாலிட்டி தான். அழகா இருக்கிறது ஒரு பெரிய குவாலிட்டி. அமைச்சரா இருக்கிறது ஒரு பெரிய, யங்ஸ்டரா இருக்குது ஒரு பெரிய குவாலிட்டி. அவர் வந்து இன்ஸ்பெக்ஷன் போனா அது பெரிய குவாலிட்டி. இது எல்லாமே ஒன்லி வந்து எதுக்கு? திரைப்பிம்பத்துக்கு மட்டும், அந்த ரீல்ஸ் பிம்பத்துக்கு மட்டும் தான் அது பயன்படுது. இது களத்துல போய் இறங்கி நிற்கிறாங்களா? களத்துல செயல்படுறாங்களா? கிடையாது. களத்துல செயல்பட மாட்டாங்க. இவர்களுக்கு தேவை அந்த 3 நிமிட ரீல். அந்த 3 நிமிட ரீல் போதும் அவங்களுக்கு. அந்த 3 நிமிட ரீலுக்காக மட்டும்தான் இந்த அரசாங்கம் நடந்துட்டு. இப்ப முதலமைச்சர் ஊழலை பற்றி மேடையில பேசுறாரு. ஒரு தினி ஊழல் நடக்காது, ஊழல் நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு பேசுறாரு. முடிந்து 2 நாள்ல இந்த செய்தி எல்லாம் வெளியே வர தொடங்கி இருக்கு. முதலமைச்சரோட பார்வைக்கு இது போயிருக்கா? முதலமைச்சர் ஊழல் பத்தி பேசுறாரு. லஞ்சம் கேட்டா கொடுக்காதீங்க. எங்க அண்ணனோட ஆட்சின்னு சொல்லுங்க. எவ்வளவு பெரிய வன்மமான கருத்து. ஏங்க நீங்க முதலமைச்சர், இந்த நாட்டோட முதலமைச்சர், நீங்க என்ன சொல்லணும்? மக்கள்கிட்ட சொல்லக்கூடாதுங்க, உங்க அதிகாரிகள்ட்ட சொல்லணும். லஞ்சம் வாங்காதீங்க, லஞ்சம் கொடுத்தா கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் சொல்லுங்க. பொதுவெளியில சொல்லுங்க. லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது, லஞ்சம் வாங்காதீங்கன்னு சொல்லணும். அப்புறம் அதை தாண்டிட்டு ஒரு நியாயமான செயலுக்கு ஆகின்ற கால வரம்பை மக்கள் ஆதரிக்க வேண்டும் அப்படின்ற சொல்லையும் சேர்த்து சொல்லணும். அதான ஊழல் ஒழிக்கிறது. ஊழல் ஏதோ அரசு ஊழியர்கள் மட்டும் செய்யறாங்கன்ற ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறார் இல்லையா முதலமைச்சர் அதான் செய்யறாரு. அரசு ஊழியர்கள் எல்லாத்தையும் மக்களுக்கு எதிராக திருப்பி விடுறாரு. மக்களை அரசு ஊழியர்களுக்கு எதிராக திருப்பி விடுறாரு. அது எவ்வளவு வன்மமா இருக்கு. ஒரு அரசு அலுவலகத்திலையும் லஞ்சமே வாங்காத ஒரு இருக்கத்தான் செய்யும். அப்ப அவர்களோட நிலை என்ன? கேட்டா கொடுக்கத்தான் கூடாது. ஊழல் ஒழிக்கப்பட வேண்டியதுதான். கரையான் புற்று போல, புற்றுநோய் போல ஊழல் சமூகத்திலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும். ஆனால் அது எப்படி ஒழிக்கப்பட வேண்டும்? நீங்கள் உங்களை சார்ந்திருக்கிற அதிகாரிகளுக்கு முதல்ல உத்தரவிடும். அமைச்சர்களுக்கு உத்தரவிடும். அமைச்சர்ல சிக்கிருக்காரு. அப்புறம் நீங்க முதல்ல புசியானந்தரை கூப்பிட்டு சொன்னீங்களா? அதை எப்பா அந்த அரசு வழக்கறிஞர்கள் நியமனத்துல எல்லாம் 20 லட்சம் 30 லட்சம் எல்லாம் வாங்கக்கூடாது, அதெல்லாம் தவறுன்னு முதல்ல உங்க அமைச்சர் கூப்பிட்டு சொல்லணும். ஒரே நாள் டெண்டர் க்ளோஸ் பண்றது அப்படின்னு சொல்லணும். நீங்க முக்கியமா நம்ம பேச மறந்த ஒரு தகவல் என்ன தெரியுங்களா? அரசு வழக்கறிஞர் நியமனம் 20 லட்சம் 30 லட்சம் பாதிக்கப்பட்ட பெண் வழக்கறிஞர் வந்து தாவேகா பெண் வழக்கறிஞர் வழக்க வந்து தொடர்ந்துருக்காங்க. நான் வந்து 30 லட்ச ரூபாய் ஏமாந்துருக்கேன்.
ஊரெல்லாம் சொல்றே தம்பி, உங்ககிட்ட சொன்னீங்களா முதல்ல? உங்க கட்சியில சொன்னீங்களா? உங்க ஆட்சியில இருக்கிற சொல்ல அமைச்சர் மறந்துட்டேனே, இது சொல்ல மறந்துட்டேனே. அங்கங்கெல்லாம் சொன்னீங்களா, இங்க சொன்னீங்களா முதல்ல அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு. அப்புறம் இந்த ஊழல் நான் ஒழிச்சிட்டேன். முதலமைச்சர் வந்து பிரகடனப்படுத்துறாரு கூட்டத்துல. நீ இப்ப கடந்த 30 நாள்ல எந்த ஊழலும் கிடையாது, போய் பாருங்கன்றாரு. போய் பாருங்கன்றாரு. அப்புறம் எப்படி ஊழல் கொடுக்காதீங்க, லஞ்சம் கொடுக்காதீங்கன்னு சொல்றாரு. அதான் ஊழல் தான் ஒழிக்கப்பட்டிருக்கு. ஊழல் தான் ஒழிக்கப்பட்டுருச்சு. அது உண்மைனா இது போய் இது போய் தானே. அப்ப ஊழல் தான் ஒழிக்கப்பட்டுருச்சுன்னா நீ கொடுக்கணும்னு சொல்லக்கூடாது. இப்ப ஒரு நிலை வந்திருக்கு, இந்த நிலையை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. இப்ப ஊழல்லாம் ஒழிஞ்சிருச்சு, இனிமேல் யாரும் உங்கள்ட்ட பணம் கேட்க மாட்டாங்க, நான் பாத்துக்கிறேன், அண்ணன் பாத்துக்கிறேன் அப்படிதானே சொல்லணும். உங்க அண்ணன், உங்க தலைவன், உங்க அண்ணன், உங்க நண்பன் விஜயோட ஆட்சின்னு சொல்லுங்க. மேடையில பேசுறதுக்கு கரெக்டா இருக்கும் தலைவரே. இங்க எப்படி முதலமைச்சரே கரெக்டா இருக்கும்? முதலமைச்சரே நீங்க வந்து என்ன சொல்லணும்னா, உங்க அதிகாரிகளுக்கு முதல்ல அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தரணும். அப்புறம் அதிகாரிகள் தான் லஞ்சம் வாங்குறாங்க, அதிகாரிகளுக்கு லஞ்சம் சில இடங்கள் திணிக்கப்படுவதில்லைன்ற மாதிரி ஒரு கருத்து சொல்றீங்க. உண்மையிலேயே சில நேரங்கள்ல சில இடங்கள்ல அதிகாரிகளுக்கு லஞ்சம் திணிக்கப்படும். என்ன 2 நாள் கழிச்சு ஒரு நாள் நடக்கும். நான் இன்னைக்கே பண்ணி கொடுங்க, சீனியாரிட்டியில வருவான், அவனுக்கு வெயிட் பண்ண, எனக்கு என்ன ஆகுமோ பாத்துக்கலாம் ஆபீஸ்ல. இந்த வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த வார்த்தை புறையோடி போய் தமிழ்நாடு ஃபுல்லுக்கு இருக்கு. அவங்க எல்லாம் மக்களோட மக்களா தான் இருக்காங்க, மக்களோட சிந்தனைக்குள்ள தான் இருக்காங்க. அது அதை நீங்க மாத்தணும்னா முதல்ல அந்த பாயிண்ட் நீங்க டச் பண்ணணும். அது பண்ணக்கூடாது, ஏன்னா அண்ணனை திட்டிடுவாங்க. அண்ணனை வந்து மக்கள் வந்து அப்படியே சாஃப்டா ஹேண்டில் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அவர் ஏதோ அரசு ஊழியர்கள் எல்லாம் வந்து மக்களுக்கு எதிராக மட்டும்தான் இருக்கு, அவன் இந்த மக்கள்ல ஒருத்தன்ற பார்வை இல்லை, இந்த மக்கள்ல அவன் தான் ஒருத்தர் அப்படின்ற பார்வை இல்லை. அவனுக்கு எதிராக அவன் தான் லஞ்சம் வாங்கினான், அவன் தான் நம்மளோட எதிரி. அவனை இனிமேல் சொல்லிருங்க, அடிச்சு கலப்பிடுங்க. அப்ப ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களோட மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒட்டுமொத்த அரசு ஊழியர்களோட மனநிலை, அவன் லஞ்சம் வாங்குவான், கேட்பான், நீ கொடுக்காத. அப்கோர்ஸ் யாரும் கேட்க மாட்டாங்க லஞ்சம். அந்த சூழல் அப்படி உருவாகும். லஞ்சம்ங்கிறது அப்படித்தான், வெளிப்படையாக நடக்காது, ஒரு மறைமுகமாக நடக்கும். அப்ப ஒரு காலதாமதம், ஒரு அரசு செயல்பாட்டுல காலதாமதம், அதை அனுமதிக்கணும். அப்புறம் காலதாமதத்தை தாண்டிட்டு அரசு ஊழியர்கள் மூலமா சில அழுத்தங்கள் கொடுக்கப்படும், அது வெளிப்படையாக கொண்டு வரணும். லஞ்சம் வேணுன்ற ஒரு கருத்தியலை மறைமுகமா அது திணிக்கப்படும், அதை வெளிப்படையாக கொண்டு வரும். இது 2 ஃபேக்டரும் தான் ஊழல் ஒழிக்க முடியும். அப்புறம் அண்ணன் ஏறி மேடையில சொல்லிட்டு இருக்க மாதிரி 20 நாள்ல நான் ஊழல் ஒழிச்சிட்டேன். இது கேள்வியும் எங்களுக்கு இன்னொரு கேள்வியும் இருக்கு. உங்களால அப்ப 20-30 நாள்ல ஊழல் ஒழிக்க முடியும் கரெக்டா? அப்ப உங்களால ஏன் சட்டம் ஒழுங்கு மட்டும் 20-30 நாள்ல சரி செய்ய முடியாது? அதாவது திமுக அதிமுக 2 சேர்ந்து தமிழ்நாட்டை சீரழிச்சிருச்சு, தமிழ்நாடு கெட்டு போச்சு. அப்ப வந்து போதைப் பொருள் புழக்கம் இருக்குதுலே பெரம்பூர்ல தான் இப்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு பதில் இல்லை. அதெல்லாம் கேள்வி கேட்டோம்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? திமுக அதிமுக சேர்ந்து 75 ஆண்டுகள் வந்து தமிழ்நாட்டை கெடுத்து வச்சிருக்கு, அண்ணன் வந்து இப்பதான் 60 நாள் ஆச்சு, அதுக்குள்ள இவ்வளவு எதிர்பார்த்தீங்கன்னா எப்படி? கொஞ்சம் நம்ம பொறுமையா சொல்றாங்க, புதுசா வந்திருக்காங்க, அம்மாண்டமா பழி போடாதீங்க, பொறுமையா இருங்க. அண்ணன் செய்வார், அதெல்லாம் செய்யும், அதெல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. அண்ணன் வந்து பொறுமையா இருக்கும். ஆனா அண்ணன் என்ன டிக்ளேர் பண்றாருன்னா 60 நாள் ஊழல் ஒழிச்சிட்டேன்றாரு. இந்த டிக்ளரேஷன் சரின்னா இந்த இதுக்கு ஏன் டிக்ளரேஷன் வரலன்னு கேட்கிறேன். திருப்பி பார்த்தா பின்னாடி ரமேஷ் இருப்பாரு, அமைச்சர். நம்ம பழனி இடம் இருக்கும், இந்த பக்கம் திரும்பி பார்த்தோம்னா, இதுக்கு பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா நம்ம இவர் இருப்பாரு, கில்லி சரத் இருப்பாரு. அவர் இருப்பாரு. கில்லி சரத் வந்து போதைப் பொருள் பிரச்சனை பார்த்தீங்கன்னா கில்லி சரத் திரும்பி பார்க்கும், ஏன்னா போதைப் பொருள் பிரச்சனை அப்படின்னு. அந்த மாதிரி தான் நீங்க பார்க்கும். இந்த பக்கம் பார்த்தோம்னா ஊழல் ஒழிச்சிட்டோம் பாரு, பின்னாடி புசி ஆனந்தும் நம்மளோட ரமேஷும் இருப்பாங்க. இந்த பக்கம் திரும்பி பார்த்து நாங்க லஞ்சம் போதைப் பொருள் திமுக தான் அதிகமா இருக்கு, அப்படி பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா கில்லி சரத் இருப்பா. அப்படி இப்படி 2 பேலன்ஸ் எப்படி பண்ணிக்கிறாங்க பாத்தீங்களா? இது 2மே நடக்காது அவருக்கு. இப்ப இதுக்கு ஒரு பெரிய கும்பல் முட்டு கொடுத்து வரும் தோழர். எப்படி தெரியுங்களா? இதெல்லாம் அண்ணனுக்கு தெரியுமா? அண்ணே பாவம், அவருக்கு தெரியாது. அவர் சாப்பிடாம தூங்காம அப்படியே வந்துட்டு இருக்கிறாரு. இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் உலக அரசியல் வரலாறுல யாருமே கிடையாது. அதாவது 120 கோடி ரூபாய் லேண்ட் வந்து அபகரிக்கப்பட்டிருக்கு. 2 கோடி ரூபாய் அது பெரிய மோசடி, அமௌண்டே இல்ல. அது அயோக்கிய தோழர், நீங்க அமௌண்ட்டை பார்க்க கூடாது. அது கோவிலோட இடம். அந்த இடம் வந்து நீங்க 1000 கோடி ரூபாய் கொடுத்தாலும் அதுக்கு ஈக்குவல் கிடையாது. இதே அமௌண்ட்டை வச்சு இதை கால்குலேட் பண்ண முடியாது. இது கோவிலுக்கு, அந்த கோவில் வந்து நிறைய பேரோட ஆஸ்தான கோவில், நிறைய பேர் சென்று வரக்கூடிய கோவில். அந்த கோவில் வந்து வெறும்னா கோயிலோட இடம் மட்டும் அது பார்க்காம அது எதிர்கால சந்ததிகளோட வெளிப்பாடு. எதிர்கால சந்ததிகளும் அந்த இடத்துல வந்து கார் பார்க்கிங் பண்ணணும், அந்த இடத்த இடவசதி வேணும் இல்லையா கோயிலுக்கு. முருகனுக்கே பட்டம் போட்டுருக்கேன். ஆமா, ஏற்கனவே இந்த அமைச்சர் சட்டமன்ற கூட்டத்தொடர்ல பேசுற பொழுது ஊட்டியில இதுக்கு முன்னாடி ஒரு இடத்த வந்து அன்னைக்கு முன்னாள் இந்து நலத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் வந்து அந்த இடத்த வந்து தவறாக பயன்படுத்தினார்கள், நாங்க அதை நீக்கிட்டோம், கார் பார்க்கிங் தேவையில்லைன்னு பேசின அமைச்சர் எங்க அண்ணன் பழனிசாமி சொன்னார்ல, கோவில் சொத்தெல்லாம் மீட்டு கல்லூரி கட்டுறாங்க, தப்பு தப்புன்னு. கோவில் கொடுத்தலாம் என்னென்ன பண்றாங்க பாருங்க. கோவில் பணத்தை மீட்டு கொடுத்து கல்லூரி காலேஜ் கட்டுறாங்க, படிச்சு போனாட்டான் 10 பேர். என்னது சாமி கோவில், சாமிக்கே தான் போகணும், மாலை வாங்கி போடுங்க, திருநூறு அடிங்க. இல்லப்பா அந்த பணத்தை வச்சு நாங்க மாணவர்களை தான் படிக்க வைக்கிறோம். இல்ல அது தப்பு.
அது தப்பு. இந்த கோவில் இடம் சும்மா இருக்குப்பா, வேற தனியாருக்கு பட்டா போட்டு கொடுக்கல, அது கார் பார்க்கிங்கும் பைக் பார்க்கிங் பண்ற வசதியா ஏற்படுத்தி அதன் மூலமா அரசாங்கத்துக்கு ஒரு வருமானத்தை ஏற்படுத்திருக்கோம். அதுவே கூட அது தவறு. தப்பு. தப்பு. அது எப்படி தப்பு? அது அவ்வளவு பெரிய அது அப்படியே இருக்கட்டும். நாங்க யாராவது வேற என் உறவினருக்கு பட்டா போட்டு கொடுத்துருவேன். அது இப்ப என்ன அதுக்குள்ள அவசரம்? நாங்க இப்பதான் பழனி ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம். அடுத்து வருவாங்க. ஊட்டிக்கு வரும். மலையா பார்த்து தேர்ந்தெடுக்கிறாங்களா? மலையா பார்த்து. இப்பதான் பழனி ப்ராஜெக்ட் முடிச்சிருக்கோம். ஊட்டிக்கு வரும். அப்ப ஒரு வருமானம் அரசாங்கத்துக்கு ஏற்படுது. அது அரசாங்கத்தோட சொத்தா தொடருது. இதான் பாயிண்ட். அரசாங்கத்தோட சொத்தா தொடரும் பொழுது அதுல இருந்து வர வருமானம் அரசாங்கத்துக்காகன்ற ஒரு பார்வை அமைச்சருக்கு கிடையாது. இது ஏதோ தனிப்பட்ட ஒரு நபருக்கு போற மாதிரியும் அந்த சொத்து ஏதோ மீட்டெடுக்கப்பட்ட மாதிரியும் ஒரு கருத்து இருக்கு. அது அரசாங்கத்தோட சொத்தா தொடருது. அரசாங்கம் என்ன நினைத்தாலும் இன்னைக்கு கேன்சல் பண்ணி டெண்டர் கேன்சல் பண்ணி அமைச்சிடலாம். பட் சம்வாட் ஏதோ ஒரு ரெவன்யூ வந்து அரசாங்கத்துக்கு சேருது அந்த இடத்தின் காலி இடத்தின் மூலமாக, அந்த பார்க்கிங் ஏற்படுத்தி கொடுத்தது மூலமாக. அந்த ஒரு அரசியல் புரிதல் ஒரு அமைச்சருக்கு வேண்டாமா? இதோட நோக்கம் அதாத்தான் இருந்திருக்கணும். ஏன்னா இந்த இடத்த நம்ம 120 கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்த 2 கோடி ரூபாய்க்கு விபூதி அடிச்சோம். ஏன் நம்ம வந்து ஊட்டி வரையும் போய் ஒரு விபூதியை போட்டக்கூடாது? அதுக்கு ஏதுவா முதல்ல இந்த பார்க்கிங் முதல்ல கேன்சல் பண்ணி விடும். ட்ரையல் முன்னோட்டம் இருந்தா தானே வந்து நீங்க டைரக்டா போய் அக்வைர் பண்ண முடியாது. நீங்க லேண்ட் அக்வைசேஷன்ல டைரக்டா இருந்த இடத்த நான் நேரடியா பண்ண முடியாது. இப்ப காலி பண்ணி விட்டோம்னா 2-3 வருஷம் கழிச்சு கிட்ட வரும்பொழுது ரெஜிஸ்ட்ரேஷன் போட்டுடலாம். அப்புறம் அடுத்த பாடு அதை அப்புறம் பார்த்துக்குவோம் அப்படின்ற ஒரு பார்வை தான் இதுக்கு உள்நோக்கமா இருக்குன்னு நான் கருதுறேன். அப்ப எதையுமே நேரடியா அணுகாம எல்லாத்துக்கும் மறைமுகம் ஒட்டுமொத்தம் எதிர்கட்சிகள்லாம் ஸ்தம்பிச்சு போய் தான் இருக்கு. உண்மையிலேயே சொல்றேன். இவங்க ஆடுற கேம் இருக்கு இல்லையா, இந்த கேமு ஏதோ பல ஆண்டுகளாக இதை பத்தியே சிந்திச்சுட்டு இருந்திருப்பாங்க. இது எப்படி கேம்னா நேரடியா எதற்கும் பதில் இருக்காது. நேரடியா எந்த வினைக்கும் தீர்வு இருக்காது. எந்த கேள்விக்கும் நேரடி பதிலும் இருக்காது. அதற்கான கேள்விக்கு உட்கேள்வி கேட்டோம்னா அதுக்கும் பதில் இருக்காது. அப்ப மக்களை ஏமாத்துறது ஒரு கவர்ச்சி பொருளை நான் அப்புறம் உடனே நான் என்ன கவர்ச்சியா, நான் என்ன அப்படியா, உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட இல்லையா, இப்படிலாம் அவரே டேஷ்போர்ட் பேசுவாரு. முதலமைச்சரோட ரொம்ப நுட்பமான ஒரு செயல் இதுவும் செயல். கொஞ்சம் கூட இல்லையா, நீ எல்லாம் அப்படியா அப்படின்லாம் கேட்கலாம். நம்மள வாயில வர்றதெல்லாம் பேசுவாங்க. அப்புறம் வாயில ஏதாவது வந்துரும் இப்படிலாம் டேஷ் நிறைய டேஷ்கள் வந்து முதலமைச்சரோட பார்வையில பேச்சுல பார்க்க முடியும். அது சரி, இதெல்லாம் ஒரு கேள்வியாப்பா, எங்க அண்ணன் எங்களை என்டர்டெயின் பண்றதுக்காக பேசுறாரு. உள்ளபடியா அண்ணன் என்டர்டெயின் பண்றதுக்காக தான் பேசுறாருன்னு புரிஞ்சுக்க முடியும். அண்ணன் வந்து ஒரு என்டர்டெய்னராக தான் இன்னும் பொது வெளியில பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு எடுப்பாரு அண்ணா? பழனி பிரச்சனைக்கு விபூதியில ஏதாவது பங்கு போனா போவோம், அவ்வளவுதான். விபூதியில பங்கு வரும். நீங்க நான் 2 பட்டையை போட்டேன், நீ 2 பட்டையை போடு அப்படின்னு இல்ல ஆவேசமாயி அமைச்சர் பதவியில இருந்து நம்ம ரமேஷ் தூக்குவாரா? ஐயோ, அப்புறம் எல்லாம் கோச்சிப்பாங்கல்ல, அப்புறம் அது தப்பாயிடாது. அப்புறம் நேரடியா அதை பாஜக பகைச்சிட்ட மாதிரி ஆயிடும். நேரடியா அதை பாஜக பகைச்சிட்டு, ஏன்னா அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அவரு அமைச்சர் வந்து சாதாரண ஆள் கிடையாது. அமைச்சருங்கிறது வந்து ஒரு அடையாளம். கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலம் திராவிட கட்சிகள் அமைச்சரவையில் இடமே இல்லை அப்படின்னு விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு சமூகத்தின் பிரதிநிதி. அதை நீங்க வந்து சாதாரணமெல்லாம் இடப்படாதீங்க. அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு, ஒரு அடையாளம் இருக்கு. அந்த அடையாளத்தை மீட்டு எடுத்திருக்கோன்னு இன்னைக்கு தான் அவங்க ஆசுவாசப்பட்டு இருக்காங்க. 2 அமைச்சர், நாங்க முதல் முறையா 2 அமைச்சர்ல கொண்டிருக்கோம். அப்ப சாதாரண இடம் இல்லை எங்களுக்கு. நாங்க இழந்த இடத்த மீட்டுட்டோம். அப்படி இழந்த இடத்த மீட்டுட்டோம்னு பழனி இடத்த அபகரிச்சிட்டாங்க. என்ன இதான் நடந்திருக்கு. தொடர்ந்து பேசலாம். நன்றி. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.